எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளனே, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் இறங்கி வந்தவரே, அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகளுடையவரே, உன்னத பலனை பெற்றவரே, எங்கள் வெளிச்சமே, எங்களுடைய கண்மலையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள குடும்பங்களை நடத்த, வெற்றியுள்ள வேலைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை தந்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியினால் தோய்த்தெடுக்கப்பட்டவர்களாய் எங்களை வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்க உச்சி முதல் பாதம் வரை ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க நடக்கைகள் ஆவியானவரோடு இசைந்து நடக்கும், எங்க பேச்சுக்கள் ஆவியானவரோடு பேசி இணைந்து பேசும், எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆவியானவரோடு இணைந்து செயல்படும். நிச்சயம் எங்களை விட்டு விலகாதவர், ஒரு வினாடி கூட எங்களை தனியே விடாத அந்த ஆவியின் பிரசன்னத்திற்காய் நன்றி, ஆவியின் பிரசன்னத்திற்காய் நன்றி. ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால பிதாவின் சித்தத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால எங்களை குறித்து தேவன் வகுத்து வைத்த அந்த வாழ்க்கையில நாங்கள் வாழுகிறோம். ஆவியானவருடைய பலன் எங்களோடு இருப்பதனால மீட்பின் நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால வசனத்தை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், விளங்கிக் கொள்ளுகிறோமே. தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கிறீரே, வசன வாழ்வை கொடுக்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அருளிய வேதம் எங்கள் இருதயத்தில் இருப்பதனால எங்கள் நடைகள் பிசகுவது இல்லை என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய நல்ல ஆவியினால் எங்களை செம்மையான வழிகளிலே நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். We thank you Lord, we thank you Lord. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. உலகம் முழுவதிலும் பெந்தகோஸ்தே நாளன்று நினைவு கூறுகிற, அனுசரிக்கிற இந்த ஞாயிறு ஆராதனைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய பிள்ளைகளும் மீட்கப்பட்டவர்களும் இணைந்து ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த நிகழ்வுகளோடு நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம். இயேசுப்பா, நீர் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வில் நீர் அக்கறைப்படுகிறவர். ஏதோ உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில மட்டும் இல்லை ஆண்டவரே, எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலும் நீர் அக்கறைப்படுகிறீர் என்பதற்கு அடையாளமாக தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் தீர்க்க தரிசனம் உரைத்தீரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
உம்முடைய அந்த ஜெனராசிட்டியை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த திறந்த எண்ணத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் பெருகி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரையும் நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் உம்முடைய ஜீவனையும் திரும்பவும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய தயவையும் காருண்யத்தையும் உயர்த்தி காட்டுகிறோம். கல்வாரி சிலுவையை நாங்கள் உயர்த்துகிறோம். சிந்தப்பட்ட இரத்தத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய காருண்யத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய தயவை உயர்த்துகிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னீங்களே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் நிறைவடையட்டும். உள்ளங்கள் எல்லா உள்ளங்களும் நிரம்பட்டும் ஆண்டவரே. இருதயம் விசாலமாகட்டும் ஆண்டவரே. இருதயம் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையும் நிச்சயம் உறுதியும் தெளிவும் உண்டாகட்டும் ஆண்டவரே. குழப்பங்கள் பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லாமே. ஓகே, ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென் சொல்லாமே. பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அற்புதமான பாடல். ஜீவநதியே, ஜீவ தண்ணீரே, மேகஸ்தம்பமே அப்படின்னு சொல்லி அவரை நினைவு கூர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். நாம் சந்தோஷமாய் எல்லோரும் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை சொல்லலாமே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லோரும் திரும்ப பாடலாம். ஆராதனை ஆராதனையோ, துதி ஆராதனை ஆராதனை சத்தமாய். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எல்லோரும் துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஓ துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஓ வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஓ ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை,
மெசியாவே உமக்கு ஆராதனை. சந்தோஷமாய் ஆராதனை ஆராதனையோ துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனையோ துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஓ கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் பாடலாம். அக்கினியே உமக்கு ஆராதனை, பெரும் காற்றே உமக்கு ஆராதனை. அக்கினியே உமக்கு ஆராதனை, பெரும் காற்றே உமக்கு ஆராதனை. அச்சாரமே உமக்கு ஆராதனை, முத்திரையே உமக்கு ஆராதனை. அச்சாரமே உமக்கு ஆராதனை, முத்திரையே உமக்கு ஆராதனை. எல்லோரும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஓ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் காலையிலும் ஓ மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சத்தமாய் ஒருமுறை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி ஆமென். எஸ் லார்ட், ஆமென். அவர் அக்கினியானவர், அவர் தண்ணீரும் ஆனவர். ரெண்டு எதிரெதிர் துருவம் பாருங்க. அவர் பெருமழை வெள்ளத்தை போல, பெரும் இரைச்சலை போல இறங்குவார். அமைதலான எந்த ஒரு அலைச்சலும் இல்லாத மென்மையான நீரோடையை போல இருக்கிறவரும் ஆவியானவர். ஆமென். மோசே 80 வயதுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு முட்செடி பற்றி எரியுது. அதை பார்க்குறான், ஆச்சரியமா பார்க்குறான். பற்றி எரிகிறது, ஆனா இலை கருகல. இதுதாங்க ஆவியானவர். யாக்கோப்புல நீங்க 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாவு நெருப்பு தான், ஒரு சிறு நெருப்பு காட்டையே கொளுத்திடும். அதாவது ஒரு சின்ன வார்த்தை, நம்ம பேசின ஒரு சின்ன வார்த்தை, அதை பிடிச்சிக்கிட்டு ரணகலம் பண்ணிடுவாங்க. ஆயுள் சக்கரத்தையே சில நேரத்தில் என்ன ஆயிருக்குங்களாமா, கொளுத்தி அப்படியே மரணத்தையே கொண்டு வந்துருதாமா. என்ன, ஒரு சின்ன வார்த்தை. ஒரு சின்ன வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், அதாவது ஒரு தீமையான வார்த்தை, தீமையான வார்த்தைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்குது அழிக்கிற அக்கினி இல்லை, நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த அக்கினி. அப்ப நாம பேசுகிற ஒரு நன்மையான வார்த்தை எல்லா தீமையும் தகர்த்துட்டு நம்மளை வாழ வச்சிடும். ஆமென். அப்போ மோசே அங்க வர அந்த முட்செடியை எரியுது, அது எரியுது, ஆனா காஞ்சு போகல. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான்.
உங்களை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். யார் வேணும் உங்களை விட்டு கொடுத்துருவாங்க, யார் வேணும் கண் சாடையாய் பேசிடலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், உங்களோடு இருக்கிற ஆவியானவர் ஒரு இடத்துல கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த அற்புதமான ஆவியானவரோடு நீங்களும் நானும் பயணம் செய்கிறோம். ஆமென். அவர் அசைவாடாத இடமில்லை, அவர் இருக்க முடியாத இடம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நான் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, உம்முடைய கரம் என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை மாற்றும், எனக்கு நன்மை செய்யும். ஆமென். நாம் இன்னொரு பாடலை பாடலாம். வல்லமை என் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட. ஆமென். ஒரு சொல்லுக்கு அழிவின் சக்தி இருக்கும் என்றால் அதை காட்டிலும் அதிபயங்கரமான ஆக்கப்பூர்வமான சக்தி ஒரு வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். நாம் அதை விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. சொல்லலாமே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் நகர்த்தி விட்டேன் கசப்புகளை. சொல்லலாமே. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் நகர்த்தி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லாரும் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வார்த்தைகளை உணர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவேன். சொல்லலாமே. எல்லோரும் உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர்
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லலாமே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்ய வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்ய வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எல்லோரும் தேவனால பிறந்தவனா எந்த பாவமும் செய்வதில்லை. ஓ, தேவனால பிறந்தவனா எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. என்னை கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கரங்களை தட்டி ஆமே நாமே 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 நாமே. நாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த பாடல் வரியை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அவர் அபிஷேகத்தினால எனக்கு என்ன நன்மை, பலாபலன்? அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருப்பதனால ரிசல்ட் என்ன? அவருடைய வல்லமை எனக்குள் இருப்பதனால அவருடைய பவர், அந்த சக்தி, பரலோகத்தின் சக்தி, பரலோக தேவனுடைய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால பயம் என்னை அணுகுவதில்லை. என்கிட்ட இருக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த தேவனுடைய அந்த ஆவி. தெளிவின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதனால நான் ஒவ்வொரு இடத்திலும் நறுமணமாக இருப்பேன், வாசனை வீசுவேன், வாசனை வீசுவேன். ஒரு இடத்துல கூட நாற்றம் எடுக்கிற பேச்சையோ வாழ்க்கையோ என்னால் வாழ முடியாது. பரலோக தேவன் எனக்குள்ள இருப்பதனால நான் போகிற இடமெல்லாம் நறுமணம் வீசுவேன், வாசனை வீசுவேன். அது எது என்னுடைய இயற்கையான குணம் அல்ல, அது பரலோக தேவனுடைய ஆவி என் மேல் வந்ததுனால என்னை வேறே மனுஷனாய் மாற்றி விட்டது. என்னை வேறே மனுஷனாய் மாற்றி உலகத்திற்கு நான் நறுமணம் வீசுவேன் மட்டுமல்ல, மீட்பு பெற்ற அனைவருக்குள்ளும் நான் வாசனை, வாழ்வளிக்கிற வாசனை, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்க சாட்சி கொடுப்பீர்கள் அல்ல, சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையே சுவிசேஷத்தை வெளிப்படுத்துங்க.
அவருடைய அபிஷேகம் அவ்வளோ வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் வெளிச்சம் அடிக்கலைங்க, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டுவதற்காகத்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். போகிற இடமெல்லாம் நாம தான் டார்ச்சுங்க. அவிசுவாசிகளுக்கும் அறியாதவர்களுக்கும் அவங்கள இருளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டார்ச் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் அவர்களுக்கெல்லாம் டார்ச்சாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ ஒரு தீ பந்தமா இருக்கிறாய், நீ எரியூட்டுகிற விளக்காய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகர் எல்லா சாபத்திலிருந்து வெளியே வருவார்கள். உன்னை கர்த்தர் வெளிச்சமாய், டார்ச்சாய், எரிபந்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எவ்வளவு நல்ல தேவன். நிச்சயம் நான் இந்த உலகத்துக்கு உப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதன் அடையாளம், நான் உப்பாய் இருக்கிறேன், சாரமேறப்பட்ட உப்பாய் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல எல்லாம் உப்பாய் இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லி சொல்லி அவரை தொழுது கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை இந்த பூமிக்கு உப்பா வச்சிருக்கிறார். கெட்டு போகிற இடத்துல என்னை உப்பாய் வைத்து, எதுவெல்லாம் அழுகி போகிற மாதிரி இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் பதப்படுத்தப்படும்படி கர்த்தர் என்னை உப்பாய் வைத்திருக்கிறார். ஒருபொழுதும் 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 நான் இருக்கிற இடத்துல ஒன்றும் கெட்டு போகாது. நான் இருக்கிற இடத்துல ஒன்று உருக்குலைஞ்சு போகாது. நான் இருக்கிற இடத்துல ஒன்றுமில்லாமல் போகாது. நான் உப்பாய் இருக்கிறபடியால் அதை பாதுகாப்பேன், அதை பராமரிப்பேன், அதற்கு தேவையான எல்லா நன்மைகளும் செய்வேன். ஏனால் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க உப்பாய் வைத்திருக்கிறார். உப்பாய், சாரமேற்றப்பட்ட உப்பாய் இருப்பதனால உங்க வாழ்க்கையாகட்டும், உங்கள் வார்த்தையாகட்டும், உங்க செய்கையாகட்டும் அநேகருக்கு அது வாழ்வை கொடுக்கிறதா இருக்கும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால அழகாய் அழகாய் கண்ட்ரோல் பண்ணி அவர் கட்டுப்பாட்டுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமே, அது நம்முடைய இயற்கையான குணம் அல்லைங்க. நாமெல்லாம் தான்றோன்றித்தனமா வாழக்கூடியவர்கள், மனசுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் என்றைக்கு ஆவியானவர் வந்தாரோ நம்மளை கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான எல்லா கட்டுப்பாடுகளையும் கொடுத்து இன்றைக்கு நாம் அவருக்கு பிரியமான சுகந்த வாசனையாய் வாழுகிறோம் என்றார், அது நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய பழக்க வழக்கமோ குணமோ அல்லைங்க. அது பரலோக தேவன் நமக்குள்ள ஆவியானவராய் வந்து இறங்கி ஆளுகை செய்ததுனால அவர் நம்மை கண்ட்ரோல் பண்றார். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு ஒத்து வராது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இதற்குரியவன் அல்ல என்று சொல்லி நாம் ஆவியானவரோடு இறைந்து ஜீவ பாதையிலே பயணிக்கும்படி கர்த்தருடைய கண்ட்ரோல், ஆவியானவருடைய கட்டுப்பாடு, அவருடைய விருப்பம் போல் நடக்கிறோம். ஏன் இஷ்டம் அல்ல, அவர் விருப்பம். ஏன் இஷ்டம் அல்ல ஆண்டவரே, ஏன் மாம்ச எண்ணம் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல, எல்லாம் உம்முடையதாப்பா, உம்முடையது. எஸ் லார்ட். எவ்வளவு மகத்துவமான தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு அக்கறையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நினைவு கூர்ந்து நன்றி செல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய ஆவியினால நான் பிறந்திருக்கிறேன், தேவனால நான் பிறந்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ஒளிந்து போயின. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ஒளிந்து போயின. நிச்சயம் சொல்றேங்க, இந்த வெளிச்சம் வந்தாவே போதுங்க, ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். இல்லைங்க இந்த காரியம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது, இது திரும்ப திரும்ப எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த காரியத்தை எல்லாம் நாளை விட முடியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவிசுவாசமாய் பேசுவதை நிறுத்துங்கள். அக்னிமயமான நாவுகள் உங்க வாயில் இருக்கிறதுனால நீங்க ஜீவனை பேசுங்க. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின என்றால் ஒளிந்து போயின. அந்த பழக்க வழக்கம் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அது ஒளிந்து போயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் உரைக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நான் 100% அதை விசுவாசிக்கிறேன். நான் புது சிருஷ்டி, நான் தேவனால் பிறந்தவன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்திருக்கிறார், புதிய எண்ணத்தை
தந்திருக்கிறார், நினைவுகளை தந்திருக்கிறார். நான் அதை கையில் எடுத்து அதை இருதயத்தில் வைத்து அதை பேசுகிறேன். நான் ஜீவனுள்ளவன், தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருப்பதனால, தேவனால் பிறந்தவனாய் இருப்பதனால எந்த பாவமும் என்னை அணுகுவதில்லை, என்னை தொடாது, எதை தொடாது. தீயோன் என்னை தொட முடியாது. அல்பா ஷகர் அதுனாபா. எல்லாரும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. எஸ் லார்ட், நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய அந்நிய பாஷையில பேசி அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தில் இருந்து அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்க 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 வாசனையை, வார்த்தையின் வாசனையை பரலோகம் நுகரட்டும். ஆராதனையின் வாசனையை நுகர்வதாக. ஆராதனையின் பிரசன்னத்தோடு எழும்புகிற வாசனை எல்லா வாய்களும் கர்த்தரை உயர்த்தட்டும், எல்லா இருதயம் கர்த்தரை உயர்த்தட்டும். அவர் உங்களுக்கு கொடுத்த மாற்றத்தை சொல்லி அவரை ஆராதிங்க. ஆவியானவர் வந்ததனால உங்களுக்கு ஏற்பட்ட மறுரூபத்தை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த சட்டமும் கொடுக்க முடியாது. பரலோக தேவனுடைய மாசற்ற அளவில்லாத அந்த அன்பினால அவர் நம்மை நேசித்ததனால நம்ம மூர்க்கத்தனமாய் இருந்த நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கி நம்மளுக்கு அற்புதமான அலங்காரத்தை தந்தாரே. எஸ் லார்ட். என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எல்லாரும் சொல்லலாமே, எல்லாரும் சொல்லலாமே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுவோம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் சொல்லலாம் எல்லாரும். என்னை விட்டு முன் செல்லும் மேகம். இன்னும் முறை சொல்லலாமே எல்லாரும். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் சொல்லுவோம். விலகாத மேகம், விலகாதவரே, முன் செல்லும் மேகம் நீ. கரங்களை தட்டி சொல்லலாம், கரங்களை தட்டி சொல்லுவோம். என்னை விட்டு விலகாதவரே உமக்கு நன்றி. எனக்கு முன் செல்லுகிறவரே உமக்கு நன்றி. என் வழிகாட்டியே உமக்கு நன்றி. என்னை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ. உமக்கு மரியாதை செலுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றினவர். நீர் எங்கள் வாழ்வையை வாசனையாய் கொடுத்தவர். நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தவர். Thank you Lord. என் பேச்சில,
என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம், எல்லாரும் அவரை ஆராதிக்கலாம். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. இன்னொரு முறை சொல்லலாமே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லலாமே. என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இன்னொரு முறை சொல்லலாமே. என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. நன்றிங்க ஆண்டவரே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். அருமையான செல்வி சிஸ்டர் நீங்கள் முன்னுக்கு வந்து நாளை தினத்தில் 20ஆம் தேதி 8 மாநிலங்களில் 49 தொகுதிகளில் 5ஆம் கட்டம் தேர்தல் நடக்கவிருக்கிறது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர், லடாக், இப்படிப்பட்ட மாநிலங்களில் நாளை தினத்தில் தேர்தல் அமைதலோடு விறுவிறுப்பாக நடக்கணும். எல்லோரும் வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க சரியாக வந்து அவங்க ஓட்டு போடணும். நிச்சயமாக சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் சாதகமாக்கி, அதாவது இயற்கை சூழ்நிலை தேவன் சாதகமாக்கி தரணும். தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யணும். தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை தேவன் ஆளுகை செய்யணும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாய் நடுநிலைமையோடு நின்று அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியாக செய்ய தேவன் அவர்களுக்கு உதவி செய்யணும். நிச்சயமாகவே தேவனுடைய சித்தம் நம்முடைய தேசத்தில் நிறைவேற்றப்படணும். தேவன் யாரை தேர்ந்தெடுக்க விரும்பியிருக்கிறாரோ அவர்களை கொண்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், பாதுகாப்பு உண்டாகணும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் நினைவில் கொள்வோம். நாமளும் அருமையான சகோதரியோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இதோ ராஜா, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளைக்காய் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட கத்தாவே, நாளைக்கு நடக்கிறதான ஆண்டவரே அந்த தேர்தலை ஆண்டவரே சபையாராய் கூடி ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேர்தலை கத்திரதாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை தினத்தில் நடக்கிற அந்த தேர்தலையும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு வாக்காளர்களையும் ஆண்டவரே 46 தொகுதியில் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்காளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்திற்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் யாருக்கென்று ஓட்டு போட ஆண்டவரே நியமித்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் சுதந்திரமாய் ஆண்டவரே அவர்கள் வாக்களிக்க கத்திரதாமே நீங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உண்மையான நபரை அவர்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்கு எந்திரங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு வாக்கு எந்திரங்களும் ஆண்டவரே பழுதடையாதபடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அது சரியான முறையில் ஆண்டவரே சரியா இயங்கும்படிக்காக ஆண்டவரே கத்தாவே நீங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவரே.
ஆண்டவரே. எந்த ஒரு பழுதும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்த பாதுகாப்பு உண்டாவதாக ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேர்தலுக்காக யாரெல்லாம் ஆண்டவரே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் சுயமாய் எதையும் சிந்திக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாளிலையும் கூட கர்த்தாவே எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெப்ப சலனமோ ஆண்டவரே மலைகளோ ஆண்டவரே இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா கால சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் ஆண்டவரே தன்னுடைய ஜனநாயக கடமைகளை ஆண்டவரே முழுமையா நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு கள்ள ஓட்டுகளும் ஆண்டவரே பிள்ளைகள் போடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீங்க அதை தடுத்து நிறுத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அமைதியான முறையிலே சமாதான முறையில் ஆண்டவரே எந்த ஒரு கலக்கமும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அந்த தேர்தல் நடைபெற கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்தலும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை எல்லாட்டையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொண்டை கட்டிக்கிச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். ஒரு சில பொருளாதார சூழ்நிலையினால் நான் ஒரு 2 வருஷங்களுக்கு முன்பதாக வெளிநாடு செல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுக்கு அற்புத விதமாய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிடுச்சு. அந்த இடத்திற்கு சுகபத்திரமாக என்னை கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் சவுதி லைசன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க. 1 இயரில் கிளியர் பண்ணணும். 3 அட்டம்ப்ட்ஸு. அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உண்மையாகவே அற்புத விதமாய் நான் பாஸ் பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த எக்ஸாம் 2 பார்ட் இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்னு தான் வந்தேன். 2 போர்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஓரளவு சுமாராக எழுதினேன். செகண்ட் போர்ஷன் உண்மையிலே எனக்கு 120 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு கூட எனக்கு ஆன்சர் தெரியல. ஏன்னா எல்லாமே எங்கள் நர்சிங் ரிலேட்டடாக கேட்கல, வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்ச் அந்த மாதிரி கேட்டாங்க. ஒரு கொஷினுக்கு கூட எனக்கு ஆன்சர் தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி டிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் கண்டிப்பாக மனசில் நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் ஜோம் பண்ணிங்க, அடியிலும் ஜெபித்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஃபஸ்ட் அட்டம்ப்டே நல்ல ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் அங்கே திரும்பவும் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம்ஸ்லேயும் கர்த்தர் பாஸ் பண்ணும்படி கிருபை செய்தார். அது மட்டுமல்ல 20 மாதங்கள் ஆகிறது அங்கே போயிட்டு. இந்த 20 மாதங்களும் ஆண்டவர் அற்புத விதமாய் வழிநடத்தி வந்தார். என்னுடைய முழு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். அங்கே சபைகள் கிடையாது, அங்கே வீடுகளில் தான் சபை நடத்துவாங்க. மலையாளி சர்ச் அது. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 20 மாதங்கள் கழித்து மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் காண குடும்பமாய் ஒன்று சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற ஜூன் மாதம் 13ஆம் தேதி நான் திரும்பவும் போகணும். வெக்கேஷன் முடிச்சுட்டு எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, 20 மாதம் என்னை இங்கே ஆசீர்வதித்தார். என் கணவர், என் பிள்ளைகள், இங்கே இந்த இடத்துல நிறைய சுகவீனங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் ஆண்டவர் எல்லா சுகவீனங்களையும் மாற்றி என் கணவருக்கு பலனை கொடுத்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இம்மட்டும் பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக ஜெபித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
எனக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேக்சின் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் கூட 16 மெம்பர்ஸ் வந்தாங்க. 16 மெம்பர்ஸுக்கும் ஆன்டிபாடி இல்லை, எல்லாருக்குமே வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 16 மெம்பர்ஸில் எனக்கு மட்டும் வேக்சினேஷனே தேவையில்லை, டைரெக்டாக எனக்கு வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. இருந்த 15 மெம்பர்ஸுக்கும் ஓபி டியூட்டி மாதிரி போட்டாங்க. இதையே சொல்கிறேன்னா உண்மையிலே ஆண்டவர் பூரண ஆரோக்கியத்தோடு அங்கே போனதுலேருந்து இங்கே நான் திரும்பி வர வரைக்கும் எந்த விதமான ஒரு சுகவீனமும் இல்லாமல் ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியத்தோடு எல்லா விதங்களிலேயும் என்னை அந்த இடத்துல ஒரு முன்மாதிரியாய் சாட்சியை நிறுத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அடிக்கடி பேசிகிட்டு இருக்கனால அந்த காரியங்கள் நல்லா தெரியும். அவங்க இங்கே போய் எக்ஸாம் எழுதுறதே ஃபஸ்ட்டு அப்ராட் போகிறக்குரிய இன்னொன்று சொல்கிறேன், அவங்களுடைய இதான் சொல்ல, அவங்க மீடியம் தமிழ் மீடியம், சரியா? அவங்க சின்னதுலேருந்து படித்தது தமிழ் மீடியம். பட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இங்கிலீஷில் இருக்கும், எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எந்த கோச்சிங் போல் எந்த ப்ரிப்ரேஷன் பண்ணலை. கத்தரை நம்பி அவங்க ஜாம் பண்ணி 2 பேரும் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. மனோ எங்கே இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா இருங்க, அதை தான் நானும் பாஸ்டரும் முன்னாடி எடுத்து வச்சோம். ஆனால் சில சூழ்நிலைப்போ மனோ சொன்னார் இல்லைங்கக்கா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நிச்சயம் ட்ரை பண்ணாங்க. கத்தர் நல்லவர். ஒவ்வொரு கட்டத்துலேயும் கத்தர் நடத்தினார். பிரேமாவுடைய எல்லா காரியங்களும் இங்கே இருக்கப்ப நானும் பிரேமாவும் பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். அவங்களுடைய பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். 3 குழந்தை, அதில் நிசான் எப்படி பிறந்தான், குழந்தைங்க அவங்க எவ்வளோ சிக்கானாங்க, நிசானை எவ்வளோ மந்த்தாக அந்த ஹாஸ்பிட்டல்லையே நைட் அண்ட் டே அங்கேயே இருந்து அவனை உயிர் பழைக்க வச்சிருக்க உண்டான்னு பிரேமா அங்கே டே அண்ட் நைட் தூங்கியிருக்கவே மாட்டாங்க. அதில் உடம்பில் ஏற்பட்ட பலவீனங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு இந்தியாவில் இருந்தப்போ. ஸோ இவ்வளோ பலவீனங்கள் ஒரு லேடிஸ்க்கு தான் தெரியும். ஒரு பலவீனம் ஒரு ஆப்ரேஷனுங்கிறப்ப அடுத்த கட்டமாக நம்ம உடம்பு எவ்வளோ டயர்ட் ஆகுதுன்னு. ஆனால் எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னென்னா அங்கே போய் அந்த வேக்சின் போடணும் அப்படிங்கிறப்போ அந்த 15 மெம்பர்ஸ்க்கு போடணும். இவங்க அடிக்கடி பிரேமா இன்னொன்று கூட சொல்ல மறந்துட்டாங்க, பரவாயில்ல நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னு கடைசியாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு கொரோனா வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. எனி டைம் நீசிங், அதாவது மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக. சொல்லுவாங்க அக்கா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலக்கா, ஒர்க் பண்ணவே முடியலக்கா, வீட்டில் குழந்தைங்கள பார்க்கவே முடியலக்கா, எனக்கு மூக்கில் அது நினச்சி பாருங்கள். அப்படி நம்மளுக்கே கொஞ்சம் இந்த மூக்கில் இருந்தால் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டாக்டர்ஸ் கிட்டலாம் போய் எல்லா டேப்லெட் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருடம்னு நினைக்கிறேன் அவங்க அந்த ப்ராப்ளத்தில் இருந்தது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வரப்போ அவங்க ஒரு சின்ன டேப்லெட், அந்த டேப்லெட்டை 1 இயராக எடுத்தாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அத்தனை மத்தியிலும் கத்தர் கிருபையில் அங்கே போய் வேக்சின் போடுறப்போ அவங்க ஹெல்த்து 100க்கு 100 ஆரோக்கியமாக இருந்தது. ஆமேன். அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க என்கிட்ட. மனோ அடிக்கடி என்ன சொல்லுவாராம், சும்மா டாக்டர்னு சொல்லாத, திருவிருந்தெடு, திருவிருந்தை நம்பு, ஆண்டவரோட வார்த்தையை நம்பு அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பாருன்னு பிரேமா என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ பிரேமா அங்கே போய் என்கிட்ட சொன்னாங்க, அக்கா நான் அப்போ தான் நினச்சேன் ஈரோட்டில் நான் எடுத்துகிட்டு இருந்த அந்த திருவிருந்தின் மேன்மையை நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அம்மேன். கத்தருக்கு ஒரு கைத்தட்டு தட்டலாமா? நிச்சயம். அந்த திருவிருந்தின் மேன்மை அது பெரியதுங்க. அப்போ நான் அவங்க சொன்னாங்க 3 வேக்சின், எங்கள் 1 கொரோனா இல்லைன்னா 2 ஊசி போட்டதுக்கே நம்ம உடம்பெல்லாம் 3ஆவது ஊசினா எங்கள் அம்மாவுக்கு வேண்டவே வேணான்ட்டேன். ஏன்னா ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. கொரோனாவோட சைடு எஃபெக்ட் எல்லாம் இப்போ தான் டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. இது ஃபஸ்ட்டே பேசியிருந்தால் யாராவது போட்டிருப்போமா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ், அதன் மத்தியில் உங்களுக்கு எந்த தடுப்பூசியும் வேண்டாம், உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அதுவும் அப்ராட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா அது கத்தர் செய்தது. ஆமென். நிச்சயம் திருவிருந்தின் மேன்மை பெருசு. அதை நீங்கள் உங்களுடைய பலவீனத்தின் நேரத்தில் அதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி எடுங்க. கத்தர் பெரிய ஒரு ஆரோக்கியத்தை அதில் வச்சிருக்கிறார். ஆமென். நிச்சயம். இன்றைக்கி யாருக்கு பர்த்டேன்னு தெரியுமா? இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பர்த்டே. ஆமென். ஆமென். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானுடைய பிறந்த நாள். நான் அப்படி தான் அதை கற்பனை பண்ணேன். கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறுகிறோம், அது கிறிஸ்மஸ். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இந்த மண் உலகத்துக்கு இறங்கி வந்த
அந்த 50வது நாள் என்ன நாள்? பெந்தகோஸ்தே தினம். அதனால் இன்னைக்கு ஆவியானவருடைய பிறந்த நாளை, இந்த மண்ணுலகத்திற்கு வந்த நாளை உலகமே நினைவு கூறுகிறது. ஆமேன். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பொக்கிஷம். ஆமேன் சொல்லலாமே. நிச்சயம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாம் இதை நினைவு கூற சொல்லி இது எல்லா சபையிலையும் இந்த ஒரு மாதம் நிறைய காரியங்கள் போயிட்டுருக்கு. வர 27ஆம் தேதி கூட பாஸ்டர்ஸ் ஃபேமிலிக்காக ஒரு பெண்டிகாஸ் டேன்னு சொல்லி ஒரு 27th அன்னைக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அத்தனை பாஸ்டர்ஸ் ஃபேமிலி ஒரு இடத்துல கூடி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவுக்காக, வழிநடத்தலுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நிச்சயம் கடைசி நாட்கள் ஆகி கொண்டே இருக்கிறது. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த அக்கினியானவருடைய ஆசை என்ன தெரியுங்களா? இந்த பெந்தகோஸ்து தினத்தில் நம்ம சபைக்கு சொல்கிற ஒரு காரியம், இன்னும் நான் என் அபிஷேகத்தில் நிறையப்படலை, இன்னும் நான் அபிஷேகிக்கப்படலை, இன்னும் நான் அந்நிய பாஷையில் பேசவே இல்லை, அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா தயவாய் அபிஷேகத்திற்காக வாஞ்சியுங்கள். ஆமேன். தாகம் உள்ளவன் மேல் மாத்திரமே ஆவியானவர் ஊற்றப்படுவார். நீங்கள் ஏன் இன்றைக்கு அவருடைய நோக்கம் உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த காரியம், அந்த நோக்கம் தனி மனிதனில் நிறைவேற வேண்டும். அதுதான் ஆவியானுடைய ஆசை. அவர் வல்லமையுள்ளவர் தான். அவர் பராக்கிரமசாலி தான். எல்லாவற்றையும் செய்பவரா? ஆமேன். அப்படிதான். ஆனால் நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? நான் அதை அனுபவிக்கிறேனா? நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னா? இந்த ஆண்டில் நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருந்தீங்கன்னா, இன்னும் அந்த அந்நிய பாஷையின் கிருபைகளை பெறாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க. இனியும் காலம் சென்று கொண்டே இருக்காது. நம்ம கடைசி காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டுருக்கோம். நிச்சயமாய் எல்லாரும் அந்த அனுபவத்துக்காக வாஞ்சிங்க. நான் யூத்தில் இருக்கப்ப சொல்லுவாங்க, நல்ல பாலை எந்த பாத்திரத்தில் ஊற்றுவாங்க? அதில் சுத்தமான பாத்திரத்தில் தான் ஊற்றுவாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள்லாம் அதுக்காக ப்ரேயர் பண்ணுறப்ப, ஐயோ ஆண்டவரே எனக்கு தகுதியே இல்லையே, நான் சுத்தமாக இல்லையே, நான் பரிசுத்தமாக இல்லையேன்னு. ஆனால் அது உண்மை அல்ல. பரிசுத்தத்துக்கு மீண்டும் ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவை கிடையாது. அப்போது பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தேவைன்னா வாஞ்சை, ஆசை, தாகம். நிச்சயம் இந்த பெந்தகோஸ்தே நாளில் நம்ம சபையில் எனக்கு ஒரு ஆசை, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் ஆவியில் நிறைய ஆரம்பிக்கணும். ஆமேன். எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். ஒரு பாஷையோடு இல்லை, பவுல் சொல்கிற மாதிரி பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கணும். நிச்சயம் அதை அனுபவித்து பாருங்கள். இந்த உலகத்தின் காரியமெல்லாம் உங்களுக்கு குப்பை மாதிரி உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உலகத்தை குப்பை மாதிரி பார்க்க வைப்பார், உன்னதத்தை மகிமையாக பார்க்க வைப்பார். ஆமேன். நிச்சயம் இந்த நாளில் நான் சபைக்கு சொல்ல இருக்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாரும் வாஞ்சியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சொல்லலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். சத்தமா ஆமென் சொல்லாமே. உலகம் முழுவதிலும் பெந்தகோஸ்தே நாளாக அனுசரிக்கப்படுகிற இந்த நாளில் எதை அவர்கள் பெண்டிகாஸ்டல் டேன்னு சொல்கிறாங்கன்னா, பெந்தகோஸ்தேங்கிற சபை பிரிவு அல்ல. பெந்தகோஸ்தேங்கிறது ஒரு அனுபவம், வேதம் சொல்லுகிற ஒரு அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 50வது நாள் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. எந்த இடத்துக்கு? சீனாய் மலைக்கு வந்தாங்க. அவங்க புறப்பட்ட 50வது நாள் சீனாய் மலைக்கு வந்தாங்க. சீனாய் மலையில் ஒன்று கொடுக்கப்பட்டது, அதுக்கு பேர் நியாயப்பிரமாணம். அதுதான் பழைய ஏற்பாட்டு பெண்டிகாஸ்ட் டே, முதல் பெண்டிகாஸ்ட் டே. அதை தான் சொல்லணும். நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. அப்போ முதல் பெண்டிகாஸ்ட் டே சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்புறம்தான்
புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு பெந்தெகோஸ்தே 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விளக்குறார். எப்படி? எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அது அப்படியே நடந்துச்சா? ஆமா. 10 கட்டளை கொடுக்கப்பட்ட அன்றே எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா? 3000 பேர் செத்து போனார்கள். கொடுக்கப்பட்ட அன்றே பூமி பிளந்து ஒரு கூட்டத்தாரை அப்படியே விழுங்கிட்டுச்சு. இறந்தவர்களின் எண்ணிக்கை 3000 பேர். அப்படியே பெந்தெகோஸ்தே நாளுக்கு வாங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். நம்ம ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். ஆமென். 10 கட்டளைகளின் காலத்திலேயோ 10 கட்டளைகளின் கீழே இல்லை, ஆவியானவர் கீழே நாம் இருக்கிறோம். கிருபைக்கு கீழே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமே. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருங்கிறதை மறக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார் என்று அறியாமல் இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிற நினைவில்லாமல் இருக்க வேண்டாம். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாதவர், உங்களோடு என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறவர், உங்கள் மேல் இருக்கிறவர், உங்களை சூழ்ந்திருக்கிறவர், உங்கள் அருகில் இருக்கிறவர், உங்களை விட்டு விலகாதவர், விட்டு கொடுக்காதவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. என்னை ஆளுகிற, என்னை வழி நடத்துகிற, என் முன் செல்லுகிற, என்னை சூழ்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. என் உச்சி முதல் பாதம் வரை ஆவியினால ஒரு ஆளப்பட்ட மனுஷனாய் கர்த்தர் என்னை பூமியில வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் வந்தது விசேஷம் இல்லை, அவர் வந்ததுனால அங்கு நடந்த சம்பவங்களும் விசேஷம். ஆமென். அப்போ பெண்டிகாஸ்டேல பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இறங்கி வந்தாரல்ல, அதுக்கப்புறம் நான் வரிசையாக பட்டியலிடுகிறேன் பாருங்க. பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? அந்த சம்பவத்தோடு நாமளும் இணைந்து கொள்ளலாம். ஆமென். அங்கே பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். 1. 2வது, அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். 3வது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையின் மூலமாய் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ, மீட்பின் காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ என்பதை சுவிசேஷமாய் பேதுரு எழும்பி நின்று அங்கிருக்கிற திரள் கூட்டத்திற்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஜீவாதிபதியாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சி. யார் சொன்னது? பேதுரு. பேதுரு பரிசுத்த ஆவியானவர் பெறாததுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, உண்மையை சிலுவையில் அறையிறாங்களா, நீர் சாகறீரா, என்ன விளையாடுறீரா, அமைதியாயிரும். தனியாக கூட்டிட்டு போய் அவரை வைய தொடங்கினான் வேதம் சொல்லுது. அவரை திட்டுறாராமா. பேதுரு பேதுரு வந்து இயேசுவை என்ன பண்றாரு? திட்டார். வேலை பாரும், சும்மா கண்டதை பேசிட்டு இருக்காது. ஒழுக்குமா போய் எல்லாத்தையும் சுகப்படுத்தணுமா, அதெல்லாம் பண்ணணுமா, அப்படி விட்டு போட்டு சாகர கேட்கறது எதாவது பேசிட்டு இருக்கிறீர், ஏன் அவரே என்னாச்சு உமக்கு அப்படின்னு சொல்லி அவரை வைய தொடங்கினாராமா. அப்பேற்பட்ட பேதுரு ஆவியானவர் இறங்கினோன்னு சொல்றாங்க. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். 2வது, பற்பல பாஷைகளை பேசினார்கள். 3வது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே ரிசல்ட், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள்.
சபையில் சேர்க்கப்படுகிற காரியம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை நடந்ததல்ல, வருஷம் முழுவதும் நடந்தது என்பதற்கு ஆதாரமாய் வேதவசனம் கடைசியாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து. டெய்லி நடக்குது, டெய்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுறாங்க, டெய்லியும் ரட்சிக்கப்படுறாங்க, டெய்லி ஞானஸ்நானம் அடிக்குது, எடுத்தவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள், பாஷைகளை பேசுகிறார்கள். இது பெந்தெகோஸ்தே நாளில் மட்டும் நடந்ததல்ல, ஒவ்வொரு நாளும் நடந்தது. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்று துவங்கின சபை இதுவரைக்கும் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆமென். நீங்க உலகளாவிய திருச்சபையை எடுத்துக்கங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் அந்தந்த சபையில கர்த்தர் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ பெந்தெகோஸ்தே நாள் என்று நீங்கள் நினைவுக்கு வந்தால் இது அத்தனையும் நினைவுபடுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இறங்கினார் என்று அதோடு நாம் நின்று விட வேண்டாம். ஆவியானவர் வந்தார், அந்நிய பாஷைகளை பேசினார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினமும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீர்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களா? என்ன பேச மாட்டேறீங்க? இவருங்க பெந்தெகோஸ்தே நாளில் மட்டும் நடக்கல, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கணும், நடந்து கொண்டு இருக்கணும். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நீங்கள் ஆளப்படணும், ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசணும், ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒவ்வொரு நாளும் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தணும், ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தணும், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இப்படி சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எத்தனை காரியங்க? 7 மறக்கக்கூடாது. ஆமென். பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது ஒன்று மட்டுமல்ல, எத்தனைங்க? 7. என்னென்ன சொல்லுங்க? 1, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், பற்பல பாஷைகளை பேசினார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள், அனுதினமும் நடந்தது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படுவதும் பரிசுத்த ஆவியானவரால நிரம்புவதும் இது நம்மளுடைய முயற்சி அல்ல, இது பிதாவின் வாக்குத்தத்தம், நம்மளுடைய விசுவாசம் அதோடு இணைஞ்சிடணும். ஆமென். உங்களுடைய மாம்ச முயற்சியினால நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற முடியல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தினால பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறுகிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை பரிசுத்த ஆவியானவரை பெற்ற சம்பவம் 5 இடத்துல இருக்குது. எத்தனை இடத்துல? 5 இடத்துல. இந்த 5 இடத்தையும் பார்த்ததுன்னு சொல்லுச்சுன்னா, ஆவியானவரை பெற்றுக்கொள்வது நீங்களும் ரொம்ப சுலபம். அநேகர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. ஆமென். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது சொல்லுங்க, யாருக்கு லேசு? யாருக்கு லேசு? சொல்லுங்க, அவருக்கு லேசு. ஆமென். அபிஷேகம் பண்ணுவது அவருக்கு சொல்லுங்க லேசு. ஆமென். நீங்க விசுவாசத்தோடு பிதாவின் வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு நீங்க காத்துருங்க, தாகமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, அவர் நிரப்புவார். ஆமென். அவர் உங்களை நிரப்புவது எப்படி அடையாளமா இருக்கு? எப்படி? உங்களுக்கே அது நல்லா தெரியும். நீங்கள் மாற்றப்பட்டு இருப்பீர்கள். உங்க குணம் மாற்றப்பட்டிருக்கும், உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் மாற்றப்பட்டிருக்கும், நீங்க பற்பல பாஷைகளை பேசுவீங்க, ஜெபங்கள் மாற்றப்படட்டும்,
முன்னாடியெல்லாம் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி குழம்பி போயிடுவீங்க, அடிக்கடி அழுவீங்க, அடிக்கடி அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? ஹஹா, அனுபவிக்கிறவங்களெல்லாம் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹஹா, இது இந்த 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 வாழ்க்கைக்கு நாம் என்ன தவம் செஞ்சோமோ, இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இலவசமாக கிடச்சிருக்குதுங்க. என்ன புண்ணியம் பண்ணணுமோ ஒரு புண்ணியமும் பண்ணல, நமக்காக ஒருவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறார். ஆஹா, கல்வாரி சிலுவையில் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தயவினால கிருபையினால பிதாவின் வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறினது. இது நம்மளுடைய வாஞ்சையோ நம்மளுடைய தாகமோ அல்லது நம்மளுடைய முயற்சிகளோ அல்ல. இது பிதாவின் ஆசை, பிதாவின் சித்தம், பிதாவுடைய விருப்பம். இது பிதாவுடைய கனவுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறது, உங்களோடு வாசம் பண்ணுவது, உங்களுக்குள்ள இருந்து அவர் வழி நடத்துவது என்பது பிதாவின் கனவு. அப்படித்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவாத்மாவானான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் இழந்துட்டான், பிசாசுக்கு தன்னை விற்று போயிட்டான். 4000 ஆண்டு காலமாய் உள்ளே இருக்கிற கனவுங்க அது. காத்துக்கொண்டே இருந்தார். பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்த பொழுது சடுதியான ஒரு முழக்கம். அவ்வளவு வேகமா இறங்குறார் பாருங்க. 4000 வருஷம் ஏக்கம் அந்த நாளில் வெளிப்பட்டது. சடுதியான ஒரு காற்றடிக்கிற முழக்கம் போல 120 பேர் மேலையும் இறங்கினது. இது நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை பாருங்க. இந்த மூளையை அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா ஆவியானவருடைய செயல்பாடுக்கு நீங்கள் இணைஞ்சு வர மாட்டீங்க. உங்களுக்கு கால்குலேட்டர் மைண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, சோனி கால்குலேட்டர் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா, தேவனெல்லாம் வைக்கல, நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 2 + 2 = 4 தான் வருது. ஆனால் அவர் வேற, அவர் 1 = 1000. அவருக்கு ஒருவன் 1000 பேரையும் 2 பேர். நம்ம கணக்கு வேற. அவர் பாருங்க 1 + 1 நம்மளுது என்ன 2. ஆனால் பிப்ளிக்கல் கணக்கு என்ன தெரியுமா? 1 + 1 = 1. ஹலோ, கணவன் + மனைவி = 1 2? நீங்கள் சொல்லுங்க. அதை விட ஒன்றுனா 1 + 1 + 1 = 1. கணவன் + மனைவி + தேவன் பரிசுத்த ஆவியானவர். முப்பரினுள் அறாது. ஆவிக்குரிய கணக்கே வேறங்க. நீங்கள் மாம்சம் அந்த கால்குலேஷன்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவியில் அந்த ஃப்ளோ இருக்காது. இல்லைன்னு நான் சொல்லலை, ஆவியானவரே உங்களுக்கு இல்லை, ஆவியானவரே உங்களை வழி நடத்துதலை, ஆவியானவரே உங்களுக்கு உணர்த்தலை அப்படின்னு சொல்ல, அந்த ஒரு விசுவாச வாழ்வு, அந்த ஒரு வழி நடத்துதல், பரலோக தேவனுடைய வழி நடத்துதல், விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த ஒரு அதுல எல்லாம் நீங்க என்ட்ரே ஆக மாட்டீங்க. நீங்க சேஃப்டி ஜோன்லயே தான் இருப்பீங்க. காசு கிடைச்சா நம்ம அதை செய்யலாம், இல்லாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சேஃப்டி ஜோன்லயே தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா நீங்க சேஃப்டி ஜோனை எல்லாம் தகர்த்துட்டா அப்படியே ஒரு விசுவாசத்தில் ஒன்று அடி எடுத்து வைப்பீங்க பாருங்க. அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யோர்தான் பிளப்பதை பார்ப்பீர்கள், செங்கடல் விலகுகிறதை பார்ப்பீர்கள், எரியோ விலகிறதை பார்ப்பீர்கள். பாருங்க, எரியோவுக்கு முன்னாடி பாட்டு பாட சொல்றாரு. இதெல்லாம் மனித மூளைக்கு ஏதாச்சும் ஒத்து வருமா? என்ன விளையாடுறீரா என்ன இதெல்லாம்? என்ன நம்மெல்லாம் கூண்டோடு சாகடிக்கிறதுக்கு தான் எரிகோவுக்கு முன்னாடி போகிறாங்க. நம்மளோ அந்த 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 மெரிகோ மதிலுக்கு கீழே நின்றுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். அந்த ராஜா எரிகோ மதில் மேலே நின்று நம்மளையெல்லாம் அம்பெல்லாம் இட்டானா என்னத்துக்காகிறது அப்படின்னு இவங்க மண்டையில் யோசிச்சாங்கன்னா பாட்டு பாடவே, அவர் சொல்லிட்டார் நான் பாடுறேன் அப்படின்ட்டு துதித்தார்கள், பாடினார்கள். 7ஆம் நாளத்தில் எக்காலத்தை ஊதினார்கள். கண் பார்க்க எரிகோ தரை மட்டமானது. ஆமென்.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல், அந்த ஏவுதல், அந்த உணர்த்துதல், அந்த பலனை பெற்றுக்கொண்டு வாழ்கிறது, இதையெல்லாம் விசுவாசத்தினால் வருகிற ஒரு வாழ்க்கை. இது மூளை அறிவிலையோ கால்குலேஷன் மைண்டிலேயோ கிடையவே கிடையாது. அதுக்கோசரம் மூளையை கழட்டி வச்சிருங்கன்னு சொல்லலை, நல்லா கவனிச்சுங்க. சில பேர் இந்த ரெண்டையும் சரியான சம விகித அளவில் பயன்படுத்த தவறிடுறாங்க. ஒன்றா மூளையவே யோசிச்சு மூளைக்கு போயிடுறாங்க, இல்லாட்டி ஆவி ஆவி ஆவினே பேசிட்டு அன்றாட வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறாங்க. ஹலோ, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் வரும்பொழுது உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம், ஜெபிக்கலாம், காரியங்களை செய்யலாம். எப்போ ஆவியானவர் நிரம்புவார்? இப்படி ஆலயத்தில் வந்து உட்காந்து மியூசிக் போட்டு ட்ரம் அடித்து, சில நேரத்தில் சில கூட்டத்தில் உட்காந்தா நம்மளுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பாட்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, சும்மா அட்டி அட்டி அட்டின்னு அட்டிக்கிறாங்க. அப்படியே வேகம் வேகம் அவரும் போடுறாரு, குதிக்கிறார், அதை பண்ணுறாரு. அப்படியே மியூசிக்கு ஜிகு 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 ஜிகுன்னு எகுறுது. அப்படியே உரு உரு டொம்மு டொம்மு டொம்முன்னா அங்கே எனக்கு அது சரி, நானும் அமைதியாக இருந்துக்கிறது. ஒருவேளை அவங்களுடைய அனுபவம் அல்லது அவங்களுடைய விருப்பம் அப்படி இருக்க மாட்டாகுது, நானும் அமைதியாக இருந்துக்கிறது. ரைட்டு, நமக்கெல்லாம் அதுக்கு எனக்கு என்னமோ ஒத்தே வரலைங்க. நம்ம ஆவியானவர் அசைவாரது தெரியுது, ஆவியானவர் கிரியை செய்கிறது தெரியுது, வழிநடத்துதல் தெரியுது. உறுதியும் நிச்சயம் உள்ளத்தில் இருக்குதுங்க. உறுதி நிச்சயம். ஆவியானவர் என்னை விட்டு விலகலை, அவர் என்மேல் வந்து அமர்ந்திருக்கிறார். என்மேல் இருக்கிறவர் மென்மையானவர், அதே போல் அக்கினிமயமானவர். என்மேல் இருக்கிறவர் அப்படியே ரொம்ப மனதுருக்கம் நிறைந்தவர், அதே போல் அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர். ஆமேன். ஸோ அதை அனுபவித்து அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கிறத எப்படியெல்லாம் பார்க்குறோன்னா, சில நேரத்தில் ஆவியின் கனியாய் அது வெளிப்படுது, சில நேரத்தில் ஆவியின் வரங்களாக வெளிப்படுது. பிரசங்கம் பண்ணும் பொழுதே அசுத்த ஆவிகள் ஓடுகிறத பார்த்துருக்குறேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே சுகமளிக்கிற கூட்டத்துக்குன்னு சொல்லி ஜீசஸ் கால்ஸ், ஈரோடு ஜீசஸ் கால்ஸ் ஆஃபீஸில் மெசேஜ் கூப்பிட்டுருந்தாங்க. பாஸ்டர் இந்த வாரம் நீங்கள் வாங்க, நீங்கள் மெசேஜ் வச்சு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி. அங்கே போன பாருங்கள், ஒரு 60-70 பேர் பக்கம் உட்காந்துருந்தாங்க. பாதி ஹிந்துஸ் இருந்தாங்க, பாதி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. கடவுளுடைய வார்த்தையை பேசினேன், நம்முடைய வாக்கு தத்துவத்தை தான் எடுத்து அவங்களிடத்துல பேசினேன் பாருங்கள். பேசி முடித்ததுக்கப்புறம் வரிசையாக நின்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் இந்துக்கள், எல்லாம் அவங்க குடும்ப காரியங்களை எல்லாம் சொன்னாங்க. நிச்சயம் ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட போனான். கடைசியாக ஒரு ஆள் வந்து நின்னோன்னையே மாவாட்ட ஆரம்பிச்சிட்டார். மாவாட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இயேசுவின் நாமத்தினால பிசாசே, இனி இந்த சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னோன்னு உருன்றாரு பிறன்றாரு. நான் ஒன்றும் வெட்டி முறிக்கலை, அமைதியாக நின்றுக்கிட்டேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறினா அவன் கத்துறான், சவுண்டு உருட்டி பரட்டி ஒரே அமக்கலம் பண்ணுறான். இனி நீ உனக்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கி நீ விரும்புகிறியோ இல்லையோ இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தின் விளைவை நீ பெற்றுக்கொண்டுட்டு தான் போகணும். அதனால் நீ வெகு கற்று உருண்டு குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் மற்றவங்களாம் நின்றுருந்தாங்க. சரி, இவன் உருண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஜெபம் பண்ணி இவங்களை எல்லாம் தாட்டி விட்டுட்டு அப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சு அவரோட ஒரே பேசி கீசி கடைசியில் அவருக்கு ஒரு விடுதலை வாங்கிட்டு அப்புறம் தான் அப்படியே உக்காந்தாருவார். அப்புறம் எந்திரிச்சு நெல்லு தம்பி அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு, பேர் என்னன்னு கேட்டால் முருகேசன் அப்படிங்கிறார். ஜெபம் பண்ணி, நீ இயேசுவை நம்பு, விட்டுறாத, உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஆலயம் இருந்தால் போ, இல்லாட்டி வாரம் இங்கேனாச்சும் வா, எங்கே ஜீசஸ் கால்ஸுக்கே வா, இங்கேயே வாரம் வா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, விட்டுறாத. குடும்பத்தின் பின்னணி கேட்டால் பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. எல்லாமே எந்த கோஷ்டி தான்? எல்லாம் வாக்கு கோஷ்டி. சாமி ஆடி வாக்கு சொல்கிற கோஷ்டி. ஆமாம். ஸோ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆமேன். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வேலை செய்கிறது, கிறிஸ்து நமக்கு தெரியும். ஒரு சில நேரத்தில் ஆவியின் கனிகள் வெளிப்படுத்துகிறார். அன்பு, சமாதானம், விட்டு கொடுக்குறோம், பொறுமையாக இருக்கிறோம், சகிச்சு கொள்கிறோம். இதெல்லாம் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார்.
சும்மா அந்நிய பாஷை பேசுறது மட்டும் அடையாளம் அல்ல, அது ஒன்று தான். ஆவியில ஜெபிக்கிறது மட்டும் அடையாளம் அல்ல, அது ஒன்று தான். ஆனால் அன்றாட வாழ்வில் நீங்கள் அவருடைய கனியை வெளிப்படுத்துறீங்களா, அது வரத்தை காட்டிலும் எஃபெக்ட் ஆனது, வரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. அதை மனசில் பதிய வைங்க. அதனால் நான் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு ஊழியம் செஞ்சு அற்புத அடையாளங்களை செஞ்சு அப்படியே எலியா மாதிரி அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது யாராச்சும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அக்கினி ரதத்திலையெல்லாம் நீங்கள் போகவே நீங்கள் அன்றாட வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற பாருங்க. நீங்கள் பாருங்க, ரொம்ப போட்டு மனசில் போட்டு அதை இதையும் போட்டு உழைப்பிக்காதீங்க. ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏங்க நாங்களாம் 100க்கு 100 இந்த ஒரு விசுவாசம் தாங்க இந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக எங்களை குடும்பத்திலும் ஊழியத்திலும் நடத்தி கொண்டு வருகிறது. எத்தனையோ சவால்களை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்கள். ஆனால் ஆவியானவர் இருக்கிறார், அவர் எங்களை நடத்துகிறார். அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நாங்கள் திசை கெட்டு போவதில்லை, நாங்கள் ஒன்றும் குன்றி போவதில்லை, சிதைஞ்சு போவதில்லை. அவர் இருக்கிறார். நாங்கள் கெட்டு போகாமல் நாங்கள் நாளுக்கு நாள் பெருகுவோம், நன்றாயிருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம் என்கிற அந்த உறுதியின் நிச்சயம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. ஆமேன். அந்த தைரியத்திலும் அந்த சாட்சியிலும் அந்த ஒரு வழி நடத்ததிலும் தான் உண்மையாய் தைரியமாய் பேசுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஒரு பக்கம் வரங்கள் செயல்படலாம், ஒரு பக்கம் அது செயல்படலாம். ஆனால் நன்மையான அதிக நேரம் செயல்பாடெல்லாம் உங்கள் ஆவியின் கனி தான். ஏன்னா அதிக நேரம் அதில் தான் இருக்கிறோம். நீங்கள் 24 மணி நேரம் பேயாக ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் கடைசியில் உங்களுக்கு தான் பேய் ஓட்டணும். பேய் 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 பேய்ன்னு சொல்லிட்டு யார் பேய் ஆயிடுவான்? ஏப்பா என்னப்பா 24 மணி நேரம் பேயை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற, நீ என்னப்பா ஆச்சு, உனக்கு என்னப்பா ஆச்சு? அன்றாட வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு யார் தேவை நமக்கு? பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். இப்போ குடும்ப தலைவர், ஆண்களுக்கு யார் தேவை? பெண்களுக்கு யார் தேவை? ஆமேன். அவர்கள் கடமைகளை செய்வதற்கு யார் தேவை? ஆமேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆவியானவரின் துணை இருந்துச்சுன்னா உங்களுக்குரிய வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க, கணவருக்குரிய வேலையை அவரும் சந்தோஷமாக செய்வாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை, உணர்வுகளை, அந்த எண்ணங்களை எல்லாம் தந்திருக்கிறாரு. நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவரோ மனைவியோ ஒரு பொறுப்பில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர்களை தூண்டிவிடக்கூடிய அந்த சத்துவம் வல்லமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆமேன். அவங்கள தூண்டி விடுறது ஒன்று கரிச்சு கொட்டி தூண்டி விடலாம், இன்னொன்று கனிவான வார்த்தைகளை சொல்லி தூண்டி விடலாம். ஆமேன். என்ன பேர் ஆமேன் சொல்ல மாட்டேறீங்களே? நீங்கள் அதை நடைமுறையில் அதை நீங்களே யோசித்து நீங்களே அதை பயிற்சி செய்யணும். இதுக்கெல்லாம் போய் கிளாஸ் எல்லாம் போக முடியாது. ஆவியானவர் இருக்கிறார், வேத புஸ்தகம் இருக்குது, சில தகவல்களெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ உலகத்தானே அப்படி இருக்கும் பொழுது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவியில் நிறையவன். அப்போது எனக்கு கர்த்தருடைய துணை இருப்பதுனால அவர்களே அந்த காரியத்தை அப்படி ஹேண்டில் பண்ணும் பொழுது நான் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த காரியத்தை அதை விட சிறப்பாக நான் என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ணலாம், தைரியமாய் மேற்கொள்ளலாம், சந்தோஷமாக மேற்கொள்ளலாம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் உற்சாகப்படுத்துவீங்க, ஒருத்தர் கட்டி எழுப்புவீங்க. ஒரு எதிர்மறையான கஷ்டமான இருந்தாலும் ஒரு கடினமான வார்த்தையை பேசினாலும் மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயணிப்பீர்கள். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமீன். பாருங்க, எனக்கு என்னென்னா, ஒருவேளை ஒருத்தருக்கு விசுவாசத்துக்குள் இல்லை, ஒருத்தர் விசுவாசத்துக்குள் இருக்கிறாருன்னா கொஞ்சம் ஒரு வித சூழ்நிலையில் டஃப்பாக போகும். ஆனால் 2 பேருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாயும் ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு தன்னை இசைந்து கொடுக்கிறவர்களாயும் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் மேஜராய் தேவையில்லாத தொந்தரவு இருக்க முடியாது.
அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் உங்கள் மாம்சத்தை நினைவுறீங்க. உங்கள் விருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற ஸ்டைலில் நீங்கள் கொண்டு போக விரும்புகிறீங்க. 2 பேர்த்துக்கும் தான் சொல்கிறேன், ஏதோ ஒருத்தரை சார்ந்தில்லை. 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு 2 பேருமே சபைக்கு வந்து 2 பேருமே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவங்க அல்லது ரட்சிக்கவே படாதவங்க அந்த குடும்பத்துக்குள் வருகிற சின்ன சின்ன காரியம் கூட உங்களை எட்டி பார்க்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேற ஏதோ கற்பனை பண்ணிடாதீங்க. ஆவிக்குரியவன்னா யாரு? ஆவிக்குரிய சபைனா என்ன? ஆவிக்குரியவன்னா யாரு? கிறிஸ்துவன்னா என்ன? அவன் எண்ணத்திலும் உணர்விலும் நினைவுகளிலும் மாற்றப்பட்டவன். அவன்தான் கிறிஸ்தவன். அவன் முன்னாடி வித்தியாசமா யோசிச்சான். உலகம் யோசிக்கிற பிரகாரம் தன்னுடைய பாரம்பரியம் என்ன சொல்வது அதை யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவன் கடவுளுடைய வார்த்தையை யோசிக்கிறான், விசுவாசிக்கிறான். மாற்றம் அங்கே உண்டாகிறது. பாருங்க, முதல் இந்த பூமியில் இருக்கிற அழிவு எதனால ஏற்பட்டுச்சு தெரியுமா? இப்போ நோவா காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஏன் இருந்தாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாங்காய் இருக்கிறது. மனிதனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அழிவுக்கு காரணம் அவனுடைய எண்ணம் கரப்ட் ஆயிருச்சுங்க. நினைவு தேவரகமா இல்லை. அப்போ பார்த்தாரு, இதை விட்டோம்னா உலகமே நாரி போயிரும் சொல்லிட்டு தான் கர்த்தர் அந்த இடத்துல செக் வச்சு நோவாவின் குடும்பத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்து பேழையில் பாதுகாத்து மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அழிவுக்கு காரணம் அவனுடைய நினைவு. மனுஷனுடைய நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. இப்போ அந்த நினைவை திரும்பவும் மறுசீரமைத்து அதை மறுரூபமாக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். எப்படி கொஞ்சம் புது பிறப்பில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறா. அப்ப அழிவு நம்முடைய செயலுக்கு வராததுக்கு முன்னாடி நம்முடைய எண்ணத்துக்கு வந்துருது. உன்னுடைய கெட்ட குணம் உன்னுடைய செயலில் வெளிப்படுவதற்கு முன்பானது எங்க ஸ்டோரேஜ் ஆகுது? எண்ணத்துல. அப்போ அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காகத்தான் ஆவியானவர் உள்ளே வருகிறார். ஆவியானவர் உள்ளே வந்து உள்ளே இருந்து கிரியை செய்கிறார். அவர் வெளியே இருந்து கிரியை செய்யல, உள்ளே இருந்து. அப்படி நினைக்காத, அப்படி பேசாத, நீ வேதவசனம் இப்படி சொல்லுது. அவர் உள்ளே வந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவன். குடும்பத்துக்கு என்ன சத்தியம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன சத்தியம், கணவருக்கு என்ன சத்தியம், மனைவிக்கு என்ன சத்தியம், உடைய பொருளாதாரத்துக்கு என்ன சத்தியம், உடைய ஆரோக்கியத்துக்கு சுக வாழ்வுக்கு என்ன சத்தியம் என்பதை சகல சத்தியத்திற்குள்ளும் உள்ளே இருந்து அவர் உங்களை நடத்துகிற தேவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனால தாங்க ஆவியானவரை வாஞ்சிக்கொள்ளுங்க. ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது, உம் ஆவியை நான் அவித்து போடக்கூடாது. என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு பவுல். ஆமென். அப்போ மனிதனுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருந்த வாழ்வை சீர்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் அவனை திரும்ப பழைய ஆதீனத்தின் அன்பில ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லிருங்க. பிசாசுடைய தந்திரம் சீசர்களுடைய வாழ்வை சீரழிச்சிடணும். அவன் ஒருத்தன் சந்தேகம், ஒருத்தனுக்கு காட்டி கொடுக்கிறார், ஒருத்தன் பண ஆசை, பல பேர் சோம்பேறிங்க. அப்படியெல்லாம் 12 பேரும் இருந்தாங்க. கடைசி கெட்செமனேல போய் எனக்காக 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுப்பா, 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க
பாரு கப்புன்னு அன்னைக்கு எப்படி தான் தூக்கு வந்துச்சோ தெரியல, டப்புன்னு தூக்குறாரு. ஒரு முறை இல்லை, மறுபடியும் வர்றாரு, மறுபடியும். இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி இவங்களை சீரழிச்சிடணும் பிசாசினுடைய தந்திரம். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவோ இவர்களை சீர்படுத்துவதற்கு அவர் உள்ளத்தில் பிதாவின் வாக்கு தத்தத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்பா பயப்படாத. அதனால தான் ஊழியத்தின் கடைசியில் வந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேச ஆரம்பிச்சிறார். தேற்றரவாளன் வருவார், அவர் என்னிடத்திலிருந்து உங்கள் இதில் எடுத்து பேசுவார், அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார், உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்குள்ள கிரியை செய்வார். நான் எப்படி உங்களுக்குள்ளோடு இருக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் பாதுகாப்பு இருந்துச்சோ அதே பாதுகாப்பு அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவர் குறிச்சே செஞ்சிட்டார். அப்பொழுதையும் அந்த போதனைகள் எல்லாம் கேட்டுக்கூட ஓவர்டேக் பண்ணி சில காரியங்கள் சம்பவங்கள் எல்லாம் சீசர்கள் வாழ்வில் நடக்குது. அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, சீரழிஞ்சு போயிடுவாங்க, திசைகட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் பேதுரு கூப்பிட்றார். பேதுருவே வா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுறாத, இப்படியெல்லாம் பிசாசு தொந்தரவு கேட்டான், நான் அனுமதி கொடுக்கல, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். உன் மனசு கெட்டு போயிடக்கூடாது, நீ நம்பிக்கை இழந்துடக்கூடாது, நீ தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, தவறான தீர்மானம் எடுத்துக்கூடாதுன்னு இயேசுவே ஜெபிக்கிறார் சீசர்களுக்கு. அந்த ஜெபத்தின் விளைவாய் அந்த 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 வழி நடத்துதல், அந்த போதனைகள், அந்த காரியங்கள் எல்லாம் காத்துக்கொண்டே வருது பாருங்க. பிசாசுனுடைய எண்ணம் என்ன? சீசர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடணும். பிதாவினுடைய எண்ணம் என்ன? சீசர்கள் வாழ்க்கையில சீராக்கணும், அவர்களை நிலைநிறுத்தணும், அவர்களை சீர்படுத்தணும். அழகா கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றி கல்வாரி சிலுவையை கொண்டு போய் மரிக்க வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறவராய் 40 நாள் திருஷ்டாந்தங்கள், அநேக திருஷ்டாந்தங்களை காண்பித்து போய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற 10 நாள் அவர் பரமேறின 10வது நாள் பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். என்றைக்கு அவர் உள்ளே வந்தாரோ சீரடைந்தார்கள். அவருடைய சந்தேகம், குழப்பம், தடுமாற்றம், அதைரியம், அவிசுவாசம் எல்லாமே முடிஞ்சது. படகுல வந்து ஒப்பாரி வச்ச கோஷ்டிங்க அது. ஐயரே ஐயரே, நாங்கள் மடிவது உமக்கு கவலை இல்லையா? அப்படி சொன்ன கோஷ்டி. 5 அப்பம் 2 மீன், ஆண்டவரே வாய்ப்பு இல்லை, பத்தாது, இது சின்ன மீன், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்க ஊர்லேருந்து போய் வாங்கிட்டு வந்தா கூட வேலையாகாது. அப்படி சந்தேகப்பட்ட கோஷ்டிங்க. அப்படியே அழகாய் அவர்களை வழி நடத்தி இயேசு கொடுத்த போதனை, இயேசு செய்த காரியம் எல்லாமே அவர்களுக்கு நினைவுபடுத்தப்படவும் அதை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வதற்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். சீசர்கள் அதை பெற்றார்கள், பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்ப கிறிஸ்துவ வாழ்வின் வெற்றியின் ரகசியம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைன்னா 4 சேர் உடையணும், 4 பாய் கிளியணும், இங்கிருந்து உருண்டு அங்கே போகணும், அங்கிருந்து உருண்டு இங்கே வரணும். அப்போ தான் வேத்து பூத்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆவியானவர் பலமாக கிரியை செய்ய. உங்கள் வியர்வை அல்ல, உங்கள் இருதயம். அதை அனுபவிச்சு பாருங்களேன். நீங்கள் அதை அனுபவிச்சு ஒருவேளை அப்படி உள்ளுறாங்க, நாம் ஒன்றும் அவங்களெல்லாம் குறை சொல்லலப்பா, அவங்களுடைய ஒரு காரியம் அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம் வச்சு அப்படித்தான். ஆனால் நான் ஊர்ந்து கவனிக்கிறேன், அப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சு உருண்டு பரண்டு அப்படியே வேர்வை சிந்தி அப்படியே ஒரு எதையோ வெட்டி முறிச்ச மாதிரி பார்க்குறாங்களே. அப்போ அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், பொருளாதாரத்தில், நடைமுறை வாழ்க்கையில், அவங்களுடைய சுபாவத்தில், பேச்சில் அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இப்போ இவங்க தாங்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம் அவங்க மேலே இறங்குச்சுன்னு சொல்லுச்சுன்னா இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான விளைவை காட்டணும் அவங்க. ஆனால் இதை இப்படி காட்டிட்டு இங்கே போகணுன்னு கரிச்சு எரிஞ்சு கொட்டுறது, கரிச்சு பேசுறது. எல்லாம் மனுஷனா நீ? அங்கே வந்து ஹல்லேலூயா அப்படிங்கிறது. வீட்டுக்கு போனால் வித்தியாசமா இதெல்லாம் அபிஷேகம். இந்த 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 அபிஷேகத்திலெல்லாம் எனக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லைங்க சார்.
ஒருத்தர் அமைதியாகவே இருப்பார், நிரம்பி ஜெபிப்பார். ஒருவேளை கண்ணில் தண்ணீர் வரும், ஒருவேளை இருதயம் அப்படியே கசக்கி பிழியும். அவர் வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சமாக இருப்பார், குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பாருங்க. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையவே சீரழிந்த வாழ்க்கையை சீராக்குவதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் அவர் செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் சான்ஸே இல்லைங்க. சீசர்கள் வாழ்க்கையில் திரும்பி திரும்பி பார்க்குறேன், உயிருக்கு பயந்து ஓடினவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிறாரு. என்னை நேராக அடிக்காதீங்க, தலையில சிலுவையில் அடிங்க. மரணத்தை அவர்கள் துச்சமாய் பார்த்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாக இயேசு கைது செய்யப்பட்டு எல்லாரும் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப், டே ஓடுங்கடான்ட்டு இயேசு விட்டுட்டு ஓடிட்டாங்க. பேதுரு கொஞ்சம் தைரியமாக இருந்தவன் எப்படி வந்தான்னு நினைக்கிறீங்க? கத்தி எடுத்துகிட்டே வந்துட்டான். வீச்சருவால் எடுத்து டக்குன்னு சொருகிட்டு உள்ளே இருக்கும், தெரியலையா என்னன்னு தெரியல, மறைச்சி வச்சுட்டான். எவனா வந்தா போட்டு தள்ளிடலான்டா, எவன் பார்த்தாலும் எங்கள் இயேசுவை யார் கைது செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே பட்டாக்கத்தி உள்ளே வச்சுட்டு வந்தார். அவர் வரும்போது கடைசியில் பார்த்தா யூதாஸ் வரார். டே என்னடா மாப்பிள்ளை நீயே வந்துட்டியா அப்படின்னா, இயேசுவை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது அப்பவும் பொறுக்கல, டக்குன்னு வியாழ எடுத்து என்ன பண்ணிட்டான்? யூதாஸை வெட்டல, யார? மல்கூஸ டக்குன்னு காதை வெட்டிட்டான். அப்பேற்பட்ட பயந்து கொளிந்த அவர்களுடைய வாழ்க்கையை சத்துரு நினச்சான். இவங்கெல்லாம் பயந்தாங்கோழி, எல்லாம் அவிசுவாச கோஷ்டி, அதைரியம், இவங்ககிட்ட எல்லாம் ஒரு பலனே கிடையாது அப்படின்னு அவங்கள ஒரு மிகப்பெரிய சீரழிவுக்கு நேராய் நடத்தலான்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பலப்படுத்தப்பட்டார்கள். எதில் பயந்தார்களோ அதே இடத்துல தைரியமாய் நின்றார்கள். எதற்கு ஓடி ஒடிந்தார்களோ அதே இடத்துல முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, எங்கள் சரீரத்தை கொல்லுவதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்கள் சரீரத்தை நரகத்திலே தள்ளுவதற்கு நாங்கள் பயப்படும். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆவியானவருடைய வாழ்வை விரும்புங்க. ஆவியானுடைய வாழ்வில் அப்படியே நிறைஞ்சு வாழுங்க, அன்றாடம் வாழுங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, வீட்டில் இருக்கிறீங்களா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா, டப்புன்னு ஏதோ ஒரு டேப்பை போட்டு ஆவியானவரை குறித்த பாடலை கேளுங்க. கொஞ்ச நேரம் அந்த பாட்டவே திரும்ப திரும்ப நீங்களும் பாடுங்க. அங்கே பாட்டை போட்டு போட்டு வேறு கதை புக்கை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அங்கே பாட்டை போட்டு வேறு டிவியை பார்க்க, அங்கே பாட்டு போட்டு செல்ஃபோனில் ஏண்டி விஷயத்தை கேட்டாயா இங்கே பாடிட்டு இருக்குது, உன்னை நான் வழி நடத்துவேன், நீர் விரும்பாத வழியில் என்னை கொண்டு போகக்கூடாது, எப்படி நான் செல்ல வேண்டும் அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே போனடிச்சு விஷயத்தை கேட்டையா ஆச்சா போச்சா, அதில் நீங்கள் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வளரவோ நீங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவோ உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் உங்கள் மூலியமாய் மற்றவர்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது. அப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாட்டை போடுங்க, அவரோடு நீங்களும் பாடுங்க, ஒரு செய்தியை கேளுங்க, கொஞ்சம் நேரம் நடங்க போங்க. வேறு எது அதையும் எதையும் யோசிக்காதபடி கடவுளுடைய வார்த்தையில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் உங்களை நடத்துவாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்டைலு, பரிசுத்த ஆவியானவருடைய அணுகுமுறை, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் எப்படி நடக்குது தெரியுமா? அவர் நம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நம்மை நடத்துவார். சரி, ஏன்னா வார்த்தைகளுக்குள்ளே ஒரு மனுஷன் வந்துட்டானா அவன் திசை கெட்டு, அவன் நடைகள் பிசகுவது, அவன் கெட்டு போவது இல்லை. வார்த்தைக்குரிய வாழ்வு அவனுக்கு உண்டாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அவர் ஏதோ அற்புதத்திலேயே வாழ்க்கை ஓட்ட விரும்பாது. நீ அற்புதம், டெய்லியும் அற்புதம், டெய்லியும் அதிசயம், டெய்லியும் அடையாளம் கிடையாது. நான் சொல்கிறேன், டெய்லியும் வசனம் உண்டு, டெய்லியும் வார்த்தை உண்டு. ஆமேன். அதனால தான் இதை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இதை பார்க்கிறேன். ஹாஹா, எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் தேன் சாப்பிட்ருக்கிறீங்க? நிறையா பேர் டூப்ளிகேட் தேன் சாப்பிட்ருக்கலாம், ஒரிஜினல் தேனும் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இன்னொரு ஒரிஜினல் தேனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கடவுளுடைய
பரிசுத்த வேதாகமம். ஆமென். நீங்க வாசிச்சு ஒரு வசனத்தை உள்ள பதிச்சிங்கன்னா நீங்க தேன் கூட்டிலிருந்து தேனை சாப்பிட்ற மாதிரிங்க. இப்ப நான் சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா அது தேன், வெறும் தேன். நீங்க ஒரு செய்தியை டேப் ரெக்கார்டில் கேட்டு படிச்சா அதுக்கு பேரு தேன். ஆனா தெளித்தேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் எது? நீங்க படிச்சு நீங்க விசுவாசிச்சு நீங்க அதை உள்ளுக்குள்ள வச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? ஆவியானவருடைய வேலை தெளித்தேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை உங்களுக்கு கொடுப்பது தான் வேலை. சான்ஸே இல்லைங்க. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி பாருங்க, 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. முதல் இடம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இங்க பாருங்க, இந்த வசனத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். கூடி வந்து முழங்கால் படியிட்டு இல்ல, அவர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க பொசிஷன் எப்படி? உட்கார்ந்தாங்க. ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் முட்டி போட்டு என்ன இருக்காது, என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க. முட்டி போட்டு கையை கோத்திட்டு ஒருமனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேளை வாய்ப்பாகலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி உட்கார்ந்தார்கள். ஆமென். உட்கார்ந்து இருக்கிற வீடு சொல்லுங்க முழுவதையும். சத்தமா சொல்லுங்க, முழுவதையும். சத்தமா சொல்லுங்களேன். வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்த வசனம் பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத்தோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இடத்தில் இருக்கிற எவிடன்ஸ் என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். எதில் ஒருமனப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்து பரமேறும்போது என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்துக்கு ஒருமனப்பட்டார்கள். என்ன? அப்பா எருசலேமை விட்டு எங்கும் போகாதீங்க, பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் நீங்க எருசலேமிலேயே காத்திருங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் ஓரிடத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் ஆவியானவர் நிரப்பினார். இவர்களை யாராவது வழி நடத்தினார்களா? இவர்கள் சந்தோஷமா பேசுங்கள், சத்தமா பேசுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு இவர்களை யாராவது வழி நடத்துறாங்களா? யாரும் வழி நடத்தல. இவர்கள் ஒரு இடத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள், உட்கார்ந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆவியானவர் இறங்கினார். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 2வது இடத்துக்கு வாங்க. 2வது 10ஆம் அதிகாரம் 44வது 45வது. இது கொர்நேலியு என்கிற ஒரு புறஜாதி வீடு. இங்கே நடந்தது எல்லாமே யூதர்கள். பெந்தெக்கோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற எல்லாருமே யூதர்கள். இது கொர்நேலியு ஒரு புறஜாதி. புறஜாதியாருடைய கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. பேதுருவிடத்தில் விசேஷமாக பேசுகிறாரு. அவன் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு உட்காந்த உடனே டக்குன்னு தரிசனம் வந்துருச்சு. எல்லா கூடு இறங்குது, பறவைகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அடித்து புசிங்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, தீட்டுள்ளதும் அருவருப்பும் நான் என்ன பண்ண மாட்டேன், புசிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லைப்பா, நான் பரிசுத்தமாக்கினதை நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்? இது இந்த கூடு இறங்குச்சு, பேதுருவோடு தேவன் பேசுனது சாப்பாட்டு விஷயம் இல்லை. அவர் அதை காட்டிலும் மேன்மையான இவன் தீட்டு அருவருப்பு நினைச்ச உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை கர்த்தர் மாற்றி அவன் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலே வாசல்ல ஒருத்தர் கதவை தட்டுறானாமா. இதுதான் சீமோன் பேதுரு வீடான்.
அவன் சொல்ற யாரோ வந்திருக்கான், நீ தைரியமா அவனோடு போங்கிறாரு. இப்படி போ சொல்வதற்காகத்தான் என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரா கொர்நேலி வீட்டுக்கு பேதுருவை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் உட்காந்தோன்னா பேதுரு பேச தொடங்குறாரு. எங்க இது புரட்சாதிகர் வீட்டில் சுவிசேஷத்தை பேசுறாரு. அப்படியே அழகா காரியத்தை பேசிட்டே வர்றாரு. இந்த 10ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராம் சுற்றி திருந்தார். அப்படியே 10:38 வந்துகிட்டே இருக்கிறார். வந்துகிட்டே இருக்கும்போது 44வது வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்த. பாருங்க, இப்படி எல்லாம் இயேசுவை குறித்து சொல்லிட்டு வந்துட்டு கன்க்ளூஷன் பேதுரு பேசுறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். அவரை விசுவாசிக்கிறவன் அவருக்கு நேராக்கிட்டாங்க. அவருக்கு நேராக்கி எண்ணத்தை நினைவுகளை எல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நேராக்குன உடனே அவருக்கு நேராக்குன உடனே அவர்கள் வேதம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஆவியான நிறைவை யார் பெற்றுக்கொள்ளலாம்? எல்லாரும் ஒருமுகப்படுத்துவோம். எல்லாம் பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யுங்கள். அப்படி இப்படி நல்லா ஒண்ணுமே நடத்தல சார். அங்க இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இந்த வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவன் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? ஊற்றப்பட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் டேல எப்படி நடந்துச்சு? அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். எதற்காக ஒருமனப்பட்டார்கள்? இயேசுவின் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள். அவர்கள் மேல் ஆவியானவர் வந்தார். இங்க 2வது இடத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக மரித்தாரே, நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவான் என்று பேச தொடங்கி பேசிக்கொண்டு இருக்கையில் ஆவியானவர் இறங்கிட்டார். நல்லா கவனிச்சுங்க. எங்கே கல்வாரி சிலுவை, மீட்பு, இயேசு உயர்த்தப்படுகிறாரோ அங்கே ஆவியானவர் தாராளமாக இறங்கி செயல்படுவார். ஆமென். இதுதான் ரகசியம். ஆவியானவர் செயல்படுவது ரகசியம். கிறிஸ்து மகிமைப்படுத்துகிற எவ்விடத்திலும் அவர் இறங்கி கிரியை செய்கிற தேவன். பிரசங்கிக்கும் பொழுது இது 2வது. இதை இந்த நடந்த சம்பவத்தை பேதுரு மறுபடியும் எருசலேமுக்கு சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாருன்னா, அதே அந்த 11ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. இந்த சம்பவத்தை பேதுரு எருசலேமில் இருக்கிற அந்த கவுன்சிலுக்கு சொல்றாரு. அப்பா, நான் இப்போ புறஜாதிட்டு போனேன், அவங்க யூதர்கள் அல்ல, நான் அங்கே போனேன், இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே யார் இறங்கிட்டா? ஆவியானவர் இறங்கிட்டார். அந்த இறங்கின சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பேதுரு எருசலேமில் மற்ற சீசர்களுக்கு சொல்றாரு. அவர் சொல்லும்போது கடைசி வசனத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. அந்த 15வது வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும். ஆதியிலே எப்படி இறங்கினார்? பலத்த காற்றடிக்கிற முழக்கம், அக்கினிமயமான நாவுகள். பேதுரு அதை அப்படியே விளக்கி சொல்றார். ஆதியிலே நம்மேல் எப்படி இறங்கினாரோ அப்படியே புறஜாதிகள் மேல. அப்ப இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை, கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்தும் சிலுவையை குறித்தும் மீட்பை குறித்தும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதை காது கொடுத்து கேட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க.
அவர் கேட்கறது சும்மா ஏனோ தானோன்னு இல்லைங்க, இருதயபூர்வமாக கேட்கறது, மனப்பூர்வமாக கேட்கறது, மனசார கேட்கறது, கவனம் சிதறாம கேட்கறது, எனக்குரியது என்று சொல்லி அப்படியே உள்வாங்கும் பொழுது ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 8ஆம் அதிகாரம். இங்க வந்து பிலிப்புவினுடைய சம்பவம் வருது பாருங்க. சீசர்கள் தொகை பெருகுது. அப்படி பருகணும் ஒரே இடத்துலையே இருந்தங்காட்டி பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு நெருக்கடி வந்து சீசர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்படுகிற எங்கும் போய் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வசனத்தை சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படி அவர்கள் வந்து இந்த பிலிப்பு வந்து சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கும் பாருங்க 12வது வசனம் பாருங்க, 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம். எதை பிரசங்கித்த பொழுது? தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கித்து. இந்த பிலிப்பு வந்து இவங்களுடைய பிரசங்கிக்கும் பொழுது என்ன சம்பவம் அப்பொழுது பிலிப்புவுக்கு நடந்தது தெரியுமா? உபத்திரவங்க. எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க, துண்டக்கான துணியக்கானன்னு எல்லாரும் சிதறி, 12 சீசர்களும் சிதறி போறாங்க. யாக்கோபை கொலை பண்ணிட்டாங்க, பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க. எல்லாம் நெருக்கடி, உபத்திரம் வந்தோன்னா உபத்திரவத்திலிருந்து தப்பி பிழைச்சு எங்க போறாரு? சமாரியாவுக்கு தஞ்சம் போகிறார். அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், இயேசுவை சொல்றாரு. இவர் பட்ட கஷ்டத்தை சொல்லல, இவருக்கு நடந்த உபத்திரவத்தை சொல்லவில்லை. அங்கு கர்த்தாவே எங்க சாட்சி சொல்றேன், அனுபவ சாட்சி சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை அடி அடி என்று அடித்து விட்டார்கள், என்னை நைய படைத்து விட்டார். இதா தழும்பு பாருங்க, இப்போ ஒரு சாப்பாட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலைங்க சார். அப்படியெல்லாம் பரிதாபத்தை சம்பாதிக்கலை, தனக்கு நேர்ந்த கஷ்டத்தை கூட மேன்மைப்படுத்தலை, சொல்லலை, பிரதானமாக வைக்கல. ஒருவேளை சொல்லி இருக்கலாம், கொஞ்சம் அப்படி லைட்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் கவனமெல்லாம் பரிதாபத்தில் போயிடக்கூடாது, கவனமெல்லாம் பாடுகளுக்கு நேராக போயிடக்கூடாதுன்னு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்த போது அவர்கள் விசுவாசித்தார்கள், புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்த வசனம் பாருங்க. சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறதாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்க. சமாரியாவில் அப்படி பிரசங்கம் பண்ணி காரியங்களை செய்கிறாரு, அவங்கள கூப்பிடுறாரு. ஒருவேளை ஒரு ஜூனியராக இருந்திருக்கலாம், சின்ன வயதாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேரத்தில் அனுபவத்தில் குறைந்திருக்கலாம். ஸோ முதிர்ந்தவர்களை கூப்பிட்றாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, வராங்க, ஜெபிக்கிறாங்க, கரத்தை வைக்கிறாங்க, ஆவியானவர் பொழிந்தள்ளப்படுகிறார். இங்கே பாருங்க, ஆவியானவர் வருவதற்கு இந்த அணுகுமூலமான சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இந்த அட்மாஸ்பியரில் தான் வருவார், கிடையாது. உங்கள் இருதயமும் எண்ணமும் ஒருமுகப்பட்டு இருந்து விசுவாசித்த போதும் ஆவியானவர் இறங்கிடுவார். ஆமேன். அடுத்தது பாருங்க, 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பாருங்க 9:17 பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்ணில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் சீசனுடைய சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரனுடைய ஆலயங்களில், இவர் புறஜாதி அல்ல, இவன் ஊரின தேறின யூதன், சகல பிரமாணங்களை கற்று தேர்ந்த மனுஷன். அவனுக்கு அனனியா ஜெபிக்கிறாரு, ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி சொல்றாரு.
ஆவியானவர் வந்து அவனை நிரப்பினார், அவன் அந்நிய பாஷை பேசினான், பலத்தப்பட்டான், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படலை. இந்த இடத்துல ஒரு அறிகுறியுமே சொல்லப்படலை. ஆனால் ஆவியினால் நிரப்பப்பட்டாரா, அபிஷேகத்தை பெற்றாரா, மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருக்கு உண்டானச்சா? உண்டானதுக்கு என்ன எவிடன்ஸ்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். ஏன்னா அது வரைக்கும் என்ன சொன்னாரு? இந்த இயேசுவை கிறிஸ்துன்னு யாராச்சும் சொன்னா வெட்டி கொலை செஞ்ச மனுஷங்க, கொலை செய்தவன். இந்த இயேசுவை யாராவது கிறிஸ்து, அவர் தான் தேவனுடைய குமாரன் சொன்னா சபையை துன்புறுத்தி அடிச்சு நொறுக்கி என்னென்ன உபத்திரவப்படுத்தணுமோ அத்தனை உபத்திரவத்தையும் படுத்தின அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஆவியானவர் இறங்கினார், வசனத்தை தெளிவுபடுத்தினார். மறுரூபமானது. எந்த இயேசுவை நிமித்தம் கொலை செய்தாரோ அதே இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எப்பேற்பட்ட மாற்றம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னு சொல்லுச்சுன்னா உங்க பழைய வாழ்க்கைக்கும் ஆவியானவருடைய பெற்ற புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. அது நேர் எதிர் திசை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் மாற்றம் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்வில் இருக்கிறது? மாற்றம் இருந்துச்சுன்னா ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள், ஆவியானவருடைய இணைந்து பயணம் செய்கிறீர்கள். ஆமீன். கடைசியாய் 19ஆம் அதிகாரம் பாருங்க. 19ஆம் அதிகாரம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளானது போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமேன். இந்த 5 இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை நிரப்பினார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது. அதில் 2 இடத்துல வானத்திலிருந்து வந்து இறங்கினார்னு வருது. 3 இடத்துல மற்றவர்கள் கரங்களை வைத்த பொழுது அவர்கள் அபிஷேகம். அந்த கரங்களை வைப்பதற்கு முன்பதாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் மீட்பையும் குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணுச்சு? பேசப்பட்டது. ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஒரு ஊழிக்கார் உங்கள் மேலே கரத்தை வச்சதுனால பெற்றுக்கொள்ளல, உங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன அனல் மூட்டப்பட்டது, ஒரு 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 சைன், அவ்வளோதான். அதை செய்யறோம், நிரப்பப்படுறாங்க. பாருங்க, பரிசுத்த 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்படியே 10ஆம் அதிகாரத்தில் அவர் கிறிஸ்துவையும் தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பிலிப்பு கொண்டு போகும்போது சமாரியாவில் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்? சீசர்கள் வந்தார்கள், அவங்க மேலே ஜெபித்தார்கள், கைகளை வைத்தார்கள். பரிசுத்த பவுல் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றார்? அனனியாவின் மூலமா பெற்றார். கிறிஸ்து எங்கே உயர்த்தப்படுகிறாரோ, நல்லா கவனிச்சுங்க, கிறிஸ்து எங்கே உயர்த்தப்படுகிறாரோ அங்கே ஆவியானவர் தங்குதடையின்றி செயல்படுவார். ஆமேன். உங்கள் வாழ்வில் கிறிஸ்து உயர்த்தப்படணுமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு முறை அபிஷேகத்தை பெற்றதுனால அதோட போதும் இல்லை. ஒவ்வொரு முறை கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் ஆவியிலே நிரப்பப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளில், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளில், உங்களுடைய எல்லா கிரியைகளில் கிறிஸ்து மகிமைப்படுகிற விதத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டீர்கள் என்று அர்த்தம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதுக்கு அடையாளமே கிறிஸ்து உங்கள் மூலிமா என்ன ஆவார்? வெளிப்படுவார். அவருடைய அன்பு வெளிப்படும், மனதுருக்கம் வெளிப்படும், அவருடைய சுபாவம் வெளிப்படும், அவருடைய தன்மை வெளிப்படும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அது இல்லாமல் உங்களுடைய பழைய சுபாவமே இருந்துச்சுன்னா ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறதுன்னா
நான் என் இஷ்டப்படி தான் செய்கிறேன். ஆமே. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் பையன் பிடிக்காத காரியத்தை செய்கிறான்னா யாரை அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம்? தகப்பனை தான். என்ன என் கண்ணு முன்னாடியே நீ இப்படி நடந்துக்கிறே, வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயம் சொல்கிறேன், ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லை. பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி நான் பெற்றுக்கொள்ளலாம். பிரசங்கத்தை சரியாக கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணினா பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் தலை மேலே கையை வச்சா பெற்றுக்கொள்ளலாம். தடை ஏதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லை. ஒருமனப்பட்டால் போதும். ஆமேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த பெந்தெகோஸ்தே நாள் நினைவு கூறுதலின் ஆராதனைக்காய் நன்றி. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தில் நாங்கள் மென்மேலும் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பற்பல பாஷைகளை பேசினார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள், அன்றநாடும் நடந்தது என்கிற இந்த சம்பவங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்வில் தினந்தோறும் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் சபையாய் இந்த பட்டணத்தில் ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாளுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெற்றுக்கொண்ட நம்முடைய வார்த்தைகள் இவர்கள் பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கட்டும். கர்த்தர் இவர்கள் வாழ்வில் மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்யட்டும். இவங்களுக்குள்ள வாழுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு இவர்கள் கனப்படுத்தப்படுகிற வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. இவங்களுக்கு என்ன தேவையோ குறைவுகளை உள்ளே இருக்கிற ஆவியானவர் நிறைவாக்குவாராக, நிறைவான பாதையில் நடத்துவாராக. இவர்கள் எல்லா பகுதியிலும் வெற்றியாய் ஜெயமாய் ஆண்டவரே மனரம்மியமாய் விசுவாசத்தோடு இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.